குறிப்பா. ஆனால் இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய கூட்டணியில நீங்க வந்து என்ன இது வரைக்கும் ஓரிரு வாரங்களுக்கு முன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க கூட்டணி வந்து கான்கிரீட் கூட்டணியா இருக்கு, எங்க கூட்டணி வந்து கட்டுக்கோப்போடு இருக்கிறது, கட்டு குலையாமல் இருக்கிறது, கொள்கைக்கான கூட்டணி. என்ன கொள்கை? என்ன கொள்கை? 1.5 லட்சம் தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் பேரியக்கம் வந்து என்ன கொள்கை? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ வைகோ? எதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ? ஒன்று வாரிசு அரசியல். இன்னைக்கு யார் அவர் முன்னிலைப்படுத்துறாரு? எதுக்காக மல்லை சத்யாவை நீக்கினாரு? என்ன அதனால வந்து எப்படி பிரபலகுமார் மொகந்தாங்கிறவர் வந்து இந்தியாவில் முதலாக அஸ்ஸாம் கணபரிஷத்துங்கிற மாணவர் விடுதலை முன்னணி ஆரம்பிச்சு எதை எதிர்த்து தெரியுமா ஆரம்பிச்சாரு? அஸ்ஸாம்ல நடக்கிற ஊழலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் வந்து பிரபலகுமார் மொகந்தா. ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு முதலாக இந்தியாவில் ஊழல் வழக்கில் உள்ள போனது யார் தெரியுமா? அதே பிரபலகுமார் மொகந்தா. 45 வயதுல இந்தியாவை கட்டியாண்ட தேசிய ஜனநாயக தேசிய முன்னணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விபி சிங் பீரியட்ல அன்னைக்கெல்லாம் கலைஞருக்கு அடுத்த சேர்ல உட்கார்ந்தவர் இன்னைக்கு இருக்கிறாரா பிரபலகுமார் மொகந்தா தெரியுமா உங்களுக்கு? அது போல வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த வாரிசு அரசியலுக்காகவே இன்னைக்கு மல்லை சத்யாவை நிற்கின்ற அளவுக்கு உங்க கூட்டணியில யாருங்க உருப்படியா இருக்கிறா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க அந்த கரூர் சம்பவம் நடந்த போது திமுகவில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? 41 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜய்க்கு ஆதரவா அதிமுக தான். அன்றைக்கு இரவே உங்க கூட்டணியில நீங்க என்ன சொல்றீங்க? கான்கிரீட் கூட்டணியா? அந்த கான்கிரீட் கூட்டணியினுடைய இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை அங்க நடத்த ஆரம்பிச்சார். அன்னைக்கே அது ஏன்னு நான் ஒரு காரணத்தை சொல்றேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்க சென்னையில நடக்கிற தமிழகத்துல நடக்கின்ற போராட்டங்களை கூர்ந்து கவனித்துக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அதனால வந்து இவங்க நல்லாட்சியை கொடுக்கல, இவங்களோட கூட்டணி வைக்க வேண்டாங்கிற மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள்.